அவ்வளவு அடியும் வாங்கிக்கிட்டு ஹீரோ இன்னும் நிக்கிறாரு. லைக்கா இப்போதாவது சரணடைஞ்சு எனக்கு விசுவாசமா இருப்பேன்னு சத்தியம் பண்ணு, நான் சண்டைய நிறுத்துறேன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ மறுக்கவே தன்னோட முழு பலத்தையும் காட்டி சண்டைய முடிக்க லைக்கா முடிவு பண்றாங்க. அப்போதான் அவங்க தன்னோட தண்டர் ஸ்பிரிட்டோட முதல் ரகசிய கலை வித்தையான ஹெவன்லி தண்டரை யூஸ் பண்றாங்க. அந்த பயங்கரமான அட்டாக்ல ஹீரோ தரையில விழுந்துடுறாரு. சண்டை முடிஞ்சதுன்னு எல்லாரும் நினைச்சப்போ ஜீக் மறுபடியும் எழுந்து நிக்கிறாரு. அவரோட உடம்புல ஒரு சின்ன எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரைக் வர்றதை பார்த்து லைக்கா ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஹீரோ அப்போ ஒரு ரகசியத்தை சொல்றாரு. அவரோட அடியெல்லாம் அவர் வேணும்னே தான் வாங்கிக்கிட்டாராம். அந்த டெக்னிக்கை படிச்சு அதை தானும் யூஸ் பண்ண முடியுமான்னு செக் பண்ணியிருக்காரு. அந்த அட்டாக்ஸ் வாங்கும்போதே ஹீரோ தன்னோட டிராகன் கிங்ஸ் பிரீத்திங் டெக்னிக்கை விடாம யூஸ் பண்ணியிருக்காரு. அது லைக்காவோட அந்த மின்னல் சக்தியோட ரியாக்ட் ஆகி ஹீரோவோட உடம்புக்குள்ளேயே மின்னல் உருவாக ஆரம்பிச்சது. அதை இப்போ அவரால் கண்ட்ரோல் பண்ணவும் முடியுது. லைக்காவோட மொத்த குடும்பத்துக்கும் ஒரு ஸ்பெஷலான கான்ஸ்டிடியூஷன், அதாவது உடல் அமைப்பு இருக்குன்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அவரோட பழைய டெக்னிக்கையும் லைக்காவோட புது ஸ்டைலையும் ஒன்னா இணைச்சு ஒரு பெரிய லெசனை அவரு கத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம லைக்காவால ஹீரோவும் இப்போ 2 ஸ்டார் லெவல அடைஞ்சிட்டாரு. சண்டை இன்னும் முடியல. சண்டை பயங்கரமா தொடருது. ஆனா இப்போ லைக்காவோட அந்த மின்னல் வேகம் ஹீரோவை ஒன்னும் பண்ண முடியல. ஒரு கட்டத்துல சண்டைய முடிக்க முடிவு பண்ண ஹீரோ ஒரு புது விதமான ஸ்பெஷல் ஃபார்மை உருவாக்குறாரு. லைக்கா என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஹீரோ மின்னல் வேகத்துல பாஞ்சு தன்னோட டிராகன் ஸ்லேயிங் ஆர்ட்ஸோட ஸ்பெஷல் ஃபார்மை யூஸ் பண்ணி அவங்கள ஒரே அடியில கீழே தள்ளிடுறாரு. சண்டை ரொம்ப பிரமாதமா முடிஞ்சது. ஆனா லைக்காவுக்கு தன் தோல்வியை நம்பவே முடியல. ஏன்னா அடுத்த ஃபேமிலி ஹெட் ஆகணும்னா அவங்க தன் சகோதரர்களை எல்லாம் ஜெயிக்கணும். ஆனா இப்போ ஒரு இல்லெஜிட்டிமேட் சைல்டு கிட்ட தோத்துட்டோமேன்னு கவலைப்படுறாங்க. ஹீரோ ஒரு சின்ன சிரிப்போட அவங்களோட ஸ்கில்ஸை பாராட்டுறாரு. இது உன்னோட கடைசி சண்டை இல்ல, இன்னும் நிறைய புது விஷயங்களை கத்துக்கோ, ஏன்னா நீ மறுபடியும் என்கிட்ட சண்டை போட வேண்டியிருக்கும்னு சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்றாரு. சண்டை முடிஞ்சதும் இன்னொரு நாள் நாம மறுபடியும் சண்டை போடலான்னு ஜீக் லைக்கா கிட்ட சொல்றாரு. ஆனா அவரோட பவரை பார்த்த லைக்கா இவரை யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. சில மணி நேரங்களுக்கு பிறகு ஒரு ரகசிய இடத்துல லார்ட் பால்சா தன்னோட டிராகன் காம்பேட் ஆர்ட்ஸோட முதல் ஃபார்மை பயிற்சி செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ அங்க வர்ற ஒரு வீரன் லைக்கா 2 ஸ்டார் லெவல அடைஞ்சிட்டாங்கன்ற சந்தோஷமான செய்தியை சொல்றான். கிராஜுவேஷன் முடிக்கிறதுக்குள்ள அவங்க 4 or 5 ஸ்டார் லெவல தொட்டுடுவாங்கன்னு பாராட்டுறான். ஆனா பாசா இதை கேட்டு பெருசா அலட்டிக்கல. அவ அந்த திறமையை சரியா பயன்படுத்தும் போது மட்டும் என்கிட்ட வந்து சொல்லு, இப்போ என் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதன்னு சொல்றாரு. ஆனா அந்த வீரன் அடுத்ததா ஒரு விஷயத்த சொல்றான். லைக்கா இப்போதான் ஒருத்தர்கிட்ட தோத்துட்டாங்க, அவங்கள தோற்கடிச்சது உங்களோட பையன் லார்ட் ஜீக் தான்னு சொல்றான். இதை கேட்டதும் பாசாவுக்கு விஷயம் புரியுது. ஹீரோவோட அம்மாவுக்கும் சண்டையிடுறதுல பெரிய திறமை இருந்தது. ஆனா ஹீரோ பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க இறந்துட்டாங்க. அப்போ 2 ஸ்டார் வாரியரையே தோற்கடிக்கிற அளவுக்கு ஹீரோக்கு யார் சொல்லி கொடுத்திருப்பாங்கன்னு ஒரு சந்தேகம் வருது. ஆனா யாரோட துணையும் இல்லாம ஹீரோவே சொந்தமா இந்த லெவலுக்கு வந்திருக்காருன்னு தெரிஞ்சதும் பாசா ஒரு அதிரடி முடிவை எடுக்கிறாரு. யாரும் எதிர்பார்க்காத விதமா ஃபர்ஸ்ட் ட்ரையலை இப்பவே ஆரம்பிக்க சொல்றாரு. இது ரொம்ப சீக்கிரமான ஒரு அறிவிப்பு. ஏன்னா இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 1 ஸ்டார் லெவல கூட அடையல. ஆனா பாசா பொறுத்த வரைக்கும் பயிற்சி எடுத்தவங்க எடுக்காதவங்கன்னு எல்லாருக்கும் இது சமந்தான். இந்த முதல் சோதனையில தப்பிக்க முடியாதவங்களுக்கு எல்ட்ரியன் குடும்பத்துல எதிர்காலமே இல்லைன்னு முடிவா சொல்லிடுறாரு. இதை கண்காணிக்க ஃப்ரேயாவை திரும்ப வர சொல்லி ஆர்டர் போடுறாரு. அடுத்த நாள் வழக்கம் போல டிராகன் காம்பேட் ஆர்ட் ட்ரைனிங் நடக்குது. ஹீரோ 15வது தலைமுறையால உருவாக்கப்பட்ட அந்த இபுக்கி டிராகன்ஸ் பிரத்தை ரொம்ப நுணுக்கமா கவனிச்சு மாஸ்டர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டிராகன் காம்பேட் ஆர்ட் டெக்னிக் உண்மையிலேயே ஒரு பாடி என்ஹான்ஸ்மெண்ட் டெக்னிக். இதை சின்ன பசங்க கூட கத்துக்கிற மாதிரி ரொம்ப எளிமையா அமைச்சிருக்காங்க. மற்றவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சும்மா இருக்கிறத பார்த்துட்டு லாங்கஸ் கேட்குறான். ஆனால் நம்ம ஹீரோ தான் இதை ஏற்கனவே மாஸ்டர் பண்ணிட்டதா சொல்றாரு. சொல்லி சில மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள இதை எப்படி மாஸ்டர் பண்ண முடியும்னு லாங்கஸ் ஆச்சரியப்படுறான். ஹீரோ அவன்கிட்ட பின்னாடி திரும்பி நிக்க சொல்லி ஒரு சேனலிங் ரூட் மூலமா தன்னோட எனர்ஜியை அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. இதை பார்த்ததும் அவனுக்கு ஒரே வியப்பு. ஏற்கனவே நீ லேடி லைக்காவையே தோற்கடிச்சிட்ட, அதனால இதெல்லாம் உனக்கு ரொம்ப போர் அடிக்கும்லன்னு அவன் கேட்குறான். லைக்கா கூட நடந்த சண்டைக்கு அப்புறம் ஹீரோவோட அந்த டிராகன் ஸ்லேயர் காம்பேட் டெக்னிக் அவரோட உடம்போட ஒரு அங்கமாவே மாறிடுச்சு. இதோட கடைசி ஃபார்ம், அதாவது ஃபைனல் ஃபார்ம் மட்டும் கிடைச்சா ஒரு டிவைன் டிராகனையே வீழ்த்த முடியும்னு ஹீரோ நம்புறாரு. டிராகன் நெஸ்ட்ல இருக்கிற எல்லா காம்பேட் ஆர்ட்ஸையும் மாஸ்டர் பண்ணதுனால ஹீரோ மறுபடியும் தன்னோட பழைய பிசிக்கல் ட்ரைனிங்க்கு போயிடுறாரு. அப்போ லாங்கஸ் வந்து எனக்கும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுங்க, நானும் ஸ்ட்ராங் ஆகணும்னு ரெக்வெஸ்ட் வைக்கிறான். ஹீரோவும் அவனை ஒரு தகுதியான ஸ்டூடெண்டா நினைச்சு ஓகே சொல்றாரு.
அடுத்ததா லைக்காவும் அங்க வர்றாங்க. அந்த சண்டையில ஹீரோ அவங்கள மிரள வச்ச விதம் அவங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆகணுன்ற ஆசைய தூண்டிருச்சு. தன் அண்ணன்களையும் அப்புறம் ஹீரோவையும் ஆச்சரியப்படுத்த அவங்களும் ட்ரைனிங் கேட்கறாங்க. உன்னோட காயங்கள் ஆறவே 1 மாசம் ஆகுமே, அதுக்குள்ள எப்படின்னு ஹீரோ கேட்கறாரு. அதுக்கு அவங்க, நான் அந்த ஹீலிங் போஷன் யூஸ் பண்ணதுனால இப்போ ஓகே, இல்லைனா இந்நேரம் நான் பெட்ல தான் இருந்திருப்பேன்னு சொல்றாங்க. உன்னோட சொந்த ட்ரைனிங் டைம் வேஸ்ட் ஆகாதான்னு லைக்கா கேட்கறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி 2 பேருக்கும் ட்ரைனிங் கொடுக்க ஹீரோ ரெடி ஆகுறாரு. தன்னை தோற்கடிச்ச ஒருத்தர்கிட்டயே ட்ரைனிங் எடுக்கிறது உனக்கு ஓகேவான்னு ஹீரோ லைக்கா கிட்ட கேட்கறாரு. ஆனா லைக்கா, நான் ஸ்ட்ராங்காகி இந்த குடும்பத்தோட லீடர்ஷிப்பை எடுக்கணும், அதுக்காக நான் எதை வேணாலும் செய்ய தயார்னு சொல்றாங்க. ஏன் இந்த பதவி மேல உனக்கு இவ்ளோ ஒரு வெறின்னு ஹீரோ கேட்டதுக்கு அவங்க ஒரு கசப்பான உண்மையை சொல்றாங்க. ஒருவேளை அவங்க லீடர் ஆகலன்னா குடும்ப வழக்கப்படி அவங்களுக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. பெஸ்ட் கேஸ்ல அவங்க சொந்தக்கார பையனை கல்யாணம் பண்ணணும், வர்ஸ்ட் கேஸ்ல யாரோ ஒரு தெரியாத நபரை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும். இதை கேட்டதும் ஹீரோக்கு செம கோவம் வருது. மனுஷங்களை வெறும் இனப்பெருக்கம் செய்யற பொருளா பாக்குற இந்த குடும்பத்து மேல இருந்த வெறுப்பு இன்னும் அதிகமாகுது. அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ரொம்ப பிஸியான ஸ்கெடியூல்லையும் உங்களுக்கு வழிகாட்ட ஒரு புது இன்ஸ்ட்ரக்டர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு எல்லாரும் நன்றியோட இருக்கணும்னு சொல்றாங்க. அங்க ஃப்ரேயா என்ட்ரி கொடுக்கறாங்க. வந்த உடனே லைக்காவோட ரிஃப்ளெக்சஸ் மற்றும் அவங்களோட துல்லியமான ஆறாவை பார்த்து மெச்சுக்கிறாங்க. அவங்கள பிளாக் டிராகன் காப்ஸை சேர்ந்த ஃப்ரேயா விங்கிக்னு அறிமுகப்படுத்துறாங்க. ஃப்ரேயா எல்லாரையும் வரவேற்கிறாங்க. ஆனா மத்த பசங்க மாதிரி ஆச்சரியப்படாம ரொம்ப கூலா இருக்கிற ஜீக்க பார்த்து, ஏன் உனக்கு ஆச்சரியமா இல்லையான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ, இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட திறமைகளை பத்தி சில விஷயங்களை சொல்றாரு. இத கேட்டதும் ஏன் நம்ம ஹெட் இந்த பையனை பத்தி இவ்ளோ கவலைப்பட்டாருன்னு இப்போ ஃப்ரேயாக்கு புரியுது. ஃப்ரேயா நடக்கும்போது அவங்க பூட்ஸ்ல இருந்து கூட ஒரு சின்ன சத்தம் கூட வரல. அவங்களோட இந்த மார்ஷல் ஆர்ட்ஸை ஹீரோ ரொம்ப ஆர்வமா கவனிக்கிறாரு. கடைசியா ஃப்ரேயா அந்த முதல் சோதனையை அனௌன்ஸ் பண்றாங்க. எல்லாரும் இந்த கிறிஸ்டல் ஆப்ஸை எடுத்துக்கணும். நீங்க அடுத்த 1 மாசத்தை அந்த பாய்சனஸ் டிராகன் மவுண்டெயின்ல கழிக்கணும். அங்க எண்ணற்ற விஷ ஜந்துக்கள் இருக்கும். ஒரு சின்ன விஷச்செடியை நீங்க தொட்டா கூட அந்த நிமிஷமே செத்து போயிடுவீங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோக்கு அது ஒன்னும் புதுசில்ல. ஏன்னா அவரோட கடந்த காலத்துல அவர் அங்கதான் ட்ரைனிங் எடுத்திருக்காரு. இந்த சோதனையில ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் கையில் இருக்கிற அந்த கிறிஸ்டல் ஆர்ப் ஒரு வேளை உடஞ்சாலோ இல்லை தொலைஞ்சு போனாலோ அவங்க உடனே டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்டு அகாடமியிலேருந்து வெளியேற்றப்படுவாங்க. உங்களோட மூச்சை அந்த டிராகன் பிரெத் டெக்னிக் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுங்க. அந்த ஆர்ப் பத்திரமா இருக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த விஷக்காத்துல தப்பிக்கலான்னு ஃப்ரேயா சொல்கிறாங்க. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டப்போ அங்கே இருக்கிற மான்ஸ்டர்களை கொன்று தான் பசியை தீர்த்துக்கணும்னு ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாங்க. இன்னும் 5 நாள் டைம் இருக்கு. அதுக்குள்ள எல்டிஎன் ஃபேமிலியோட ஏதாவது ஒரு பேசிக் மார்ஷல் ஆர்ட்ஸை கற்றுக்கிட்டா அந்த மலையில் உயிர் பழைக்கிறது ஈஸி. ஆனால் அந்த 5 நாளில் கற்றுக்க முடியாதவங்களுக்கு தான் பொறுப்பு இல்லைன்னு ஃப்ரேயா கையை விரிச்சிடுறாங்க. ஆபத்து வந்தால் நீங்கள் வந்து காப்பாற்றுவீங்களான்னு ஒரு குழந்தை அப்பாவித்தனமாக கேட்க, முடியாதவங்க அங்கேயே செத்து மடிய வேண்டியது தான், பலமானவங்க மட்டும்தான் மிஞ்சுவாங்கன்னு எல்ட்ரேன் ஸ்டைலில் பதிலடி கிடைக்குது. இதை கேட்டு மற்ற பசங்க பதறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ இந்த குடும்பம் இவ்வளோ மோசமாக மாறிடுச்சேன்னு யோசிக்கிறாரு. அப்போ ஃப்ரேயா ஒவ்வொரு ஆயுதத்துக்கான மேனுவலையும் கொடுக்குறாங்க. லாங்கஸ் எந்த ஆயுதத்தை எடுக்கிறதுன்னு குழப்பத்தில் இருக்கப்போ ஹீரோ அந்த பாறையை ஓட்ட போட்ட அதே ஈட்டியை எடுன்னு அட்வைஸ் பண்ணுறாரு. லைக்காக்கு ஒரு கோடாரியை சஜஸ்ட் பண்ணுறாரு. ஏன்னா அதுதான் அவங்க கிட்ட இருக்கிற குறைய சரி செய்யும்னு அவருக்கு தெரியும். கடைசியாக ஃப்ரேயா ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. நீங்கள் அங்கே போராடிட்டு இருக்கும்போது உங்களுக்கு சீனியரான அப்பர் கிளாஸ்மென் வந்து உங்ககிட்ட இருக்கிற ஆர்பை திருட முயற்சி பண்ணுவாங்க, அது அவங்களோட டாஸ்க்னு சொல்கிறாங்க. ஆனால் காடு ரொம்ப பெருசுன்றதால அவங்கள சந்திக்கிற வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு ஒரு சின்ன ஆறுதலையும் சொல்கிறாங்க. சீனியர்ஸ் கிட்ட இருந்து ஆர்பை பாதுகாக்கணும், இல்லைனா மரணம் தான் அப்படின்ற தகவலை கேட்டதும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பயத்தில் நடுங்குறாங்க. ஜீக் அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. தனியாக சமாளிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் மட்டும் சோலோவாக போக முடிவு பண்ணுறாரு. ட்ரைனிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நல்லா சாப்பிடுங்கன்னு ரொம்ப கேஷுவலாக கூப்பிடுறாரு. 5 நாள் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த காட்டுக்குள்ளே நுழைய வேண்டிய நேரம் வந்தாச்சு. லாங்கஸ் ரொம்ப நர்வஸா அந்த நேரம் வந்துருச்சுன்னு சொல்கிறான். லைக்காவும் அதை ஆமோதிக்கிறாங்க. ஆனால் லாங்கஸ்க்கு ஒரு தயக்கம். இவங்க எல்லாம் பெரிய நோபல் ஃபேமிலி, நாம ஒரு சாதாரண ஆளு, இவங்க கூட சேர்ந்து நம்மளால் வேலை செய்ய முடியுமான்னு தனக்குள்ளேயே பேசிக்கிறான். அப்போ மற்றவங்க வந்து நாம எல்லாரும் இப்போ ஒரே லெவலில் தான் இருக்கோன்னு தைரியம் சொல்கிறாங்க. செலீன் அங்கே வந்து லைக்கா கூட சேர்ந்து வேலை செய்கிறத தன்னால் நம்பவே முடியலன்னு சொல்கிறாங்க. அதுக்கு லைக்கா ரொம்ப அமைதியா, இதில் நம்பாமல் இருக்க எதுவுமே இல்லை, எல்லாரும் அவங்கவுங்க திறமையால தான் இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம்னு நினைவூட்டுறாங்க. இதை கேட்டதும் லாங்கஸ் தன் கையில் இருக்கிற ஈட்டியை இன்னும் வேகமாக பிடிச்சிக்கிட்டு என் முழு திறமையும் காட்டுவேன்னு சபதம் எடுக்கிறான். ரேமண்டும் அவங்க எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி நடந்துப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணுறான். இதெல்லாம் பார்த்த லைக்காக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு.
அப்புறம் ஹீரோ பக்கம் திரும்பி, நீ நிஜமாவே தனியா தான் போறியா, கோயிங் சோலோ அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஆமான்னு தலையாட்டுறாரு. எனக்கே கொஞ்சம் நர்வஸா இருக்குன்னு லைக்கா சொன்னதும் ஹீரோ புருவத்தை உயர்த்தி, இங்க இருக்கிற எல்லாருமே டேலண்டானவங்க தான், உங்க டீமுக்கு இந்த டெஸ்ட் ரொம்ப ஈஸியா இருக்குன்னு ஒரு மாஸ் டைலாக விடுறாரு. ஜீக் எப்பவுமே இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா எப்படி இருக்காருன்னு லாங்கஸ் முணுமுணுக்கிறான். அப்போ இன்ஸ்ட்ரக்டர் ஃப்ரேயா முன்னாடி வந்து எல்லாரையும் கவனிக்கிறாங்க. அவங்களோட டீம் ஃபார்மேஷனை பார்த்துட்டு, டீம் ஒர்க் தான் உங்களை இந்த காட்டுல உயிரோட காப்பாத்தும்னு பாராட்டுறாங்க.